ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் முற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான அருட்பெருஞ்சோதி அடைவு என்ற தலைப்பில் 4வது பாடலில் மனம் மகிழ்ந்தேன் மன மாயையை நீக்கினன் மாநிலத்தே சினமோடும் காமமும் தீர்ந்தேன் எல்லா வல்ல சித்தும் பெற்றேன் இனமிகும் சுத்த சன்மார்க்க பெருநெறி எய்தி நின்றேன் கணமிகும் அன்றில் அருட்பெருஞ்சோதியை கண்டுகொண்டேன் என்கின்றார் இப்பாடலில். மனம் மகிழ்ந்தேன் எண்ணுவது, நினைப்பது, செயல்படுவது, கருதுவது, இது யாவும் காற்றின் இயக்கம். நம் பெருமானின் எண்ணம் யாவும் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் என எண்ணுகிறார். அவ்வாறு எண்ணியவர் அந்த உயிரின் துன்பத்திற்கு காரணமாகிய பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என ஆய்வு செய்து இந்த எல்லா உயிருக்கும் பொதுவானது பசியாக உள்ளது. ஒரு நாள் கூட இந்த பசியை தாங்க முடியாது என நம் பெருமான் எண்ணி இந்த பசிப்பிணியை போக்க வைகாசி 11 23/5/1867 அன்று வடலூர் பெருவழியில் சத்திய தர்மசாலை நிறுவி அன்று முதல் கோடான கோடி ஏழைகள் பசியினை போக்கி வருகிறார். அவ்வாறு போக்க அன்ன விரயம் செய்கிறார். பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் மிகப்பெரிய யோகம் ஜீவகாருண்யம் உயிர்கருணை என பதிவு செய்கின்றார். காரணம், பரம ஆகாசம் பொது, அது பெருஞ்சோதி பேரறிவு ஒளி இயக்கம் என்பது அருள், இது காந்த ஆற்றல். சிதாகாசம் என்பது பொது, இது சிறிய ஜோதி, சிறிய அறிவு, ஆன்ம அறிவு, இது வெப்ப ஆற்றல். 3வது பொது, எல்லா உயிருக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி பொது, இது செயல்பாட்டால் உள்ள ஒரு ஜீவனை அழிக்கக்கூடிய நிலையில் உள்ளது. அதேபோல் அனாதியான வெளியில் தடையற்ற இயக்கமாகிய காற்று பேராற்றல், பெரும் சக்தி. ஆன்மா கருமுதல் தடையற்ற இயக்கமாகிய காற்றை ஜீவித்து ஜீவனம் செய்கிறது, இது சிறிய ஆற்றல். காற்றின் இயக்கமாகிய உண்மனம் ஜீவகாருண்யம் செய்ய செய்ய உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது. எனவேதான் நம் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ ஆகிய பேராற்றலை பெற வேண்டும் என உறுதி செய்கின்றார். மனமகிழ்ந்தேன் என்கின்றார். மனம் என்பது செயல்பாடு. ஐயாவின் செயல்பாடு எல்லா உயிரும் இன்பமாக வாழ பரோபகார செயலாகிய பசிப்பிணியை போக்குகிறார். சிறிய தெய்வ கொண்டு அன்னவரையும் செய்ய ஐயாவுக்கு ஆற்றல் கூடுகிறது, அதாவது சக்தி கூடுகிறது. பசி என்பது இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி. எனவே இறைவனின் உபகார சக்தியின் ஆற்றலை ஆன்ம ஒளியுடன் சேர்க்கிறது. இப்போ ஐயாவின் மனதில் வேறு எந்த எண்ணமும் தோன்றாது உலகறிவு கடந்து
அருளறிவு பெற்று நாம் மேலேற அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுற முயல்கவென்று அருளிய சிவமேனவும் அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருளறிவு என்ற வகுத்தமை சிவமேனவும் அருளறியார் தமை அறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்றமை சினவேனவும் அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருநிலை காண்க என புகன்றமை சிவமே எனவும் நம் ஐயா அகவலில் பதிவு செய்கின்றார்கள். அருள் என்பது கடவுள் தயவை பெற்றுவிட்டார், அதனால் மனம் மகிழ்ந்தேன் என்கின்றார். மனமாயை நீக்கினன். மாயை என்பது தோன்றுதலும் மறைதலும் நிலையற்ற தன்மையுடைய எதையும் என்னை பற்றாது அருள் அம்பல பற்றே பற்று என பற்ற செய்து எனது மனமாயையை அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் நீக்கினார் என்கின்றார். மாநிலத்தே மிக பெரிய நிலத்தே நிலமாகிய இந்த உடல் பிறப்பு இறப்பு பெற்று இந்த பூமியில் வாழ்கிறது. பிறப்பை ஒழிக்க சினமோடு காமமும் தீர்ந்தனன் என்கின்றார். இவர் பிற உயிரை காப்பாற்ற இறைவன் இவர் உயிர் பொருளை காப்பாற்றியதால் உள்ஒளி ஓங்கி உயிரொளி விளங்கியது. அதனால் ஐயா கற்றது சாகாத கல்வியே ஒன்றே சிவம் என தான் அறிந்தே அறிவும் தகும் அறிவு. இப்போ இந்த அருள் அறிவு பெற்றதால் விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் கோபம் எனும் சினம் தீர்கிறது. கோபம் என்பது கோ எனும் இறைவன், பா எனும் பகர வடிவ குழியில், இம் என்னும் ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் காற்றின் இயக்கமாகிய செயல்பாடாகிய ஒளி இயக்கமாகிய ஆண்மொழியுடன் கூடியதால் கோபம் நீங்கியது. எல்லாம் அல்ல சித்தும் பெற்றேன். சித்து என்பது நாம் செயல்பட்டு பெறும் சக்தி, அதாவது பவர். ஐயா ஜீவகாருண்யத்தால் பெற்ற ஆற்றலுடன் இறைவனின் அருட்சக்தி எனும் தயவு பேராற்றல் கூடுகிறது. அதனால் நம் ஐயா கர்மசக்தி, யோகசக்தி, ஞானசக்தி மற்றும் ஆடூறு சித்தி 64 கோடியும் விளங்க உளவும் மெய்ப்பொருளே எனவும் கூட்டுரு சக்திகள் கோடிபல் கோடியும் ஆட்டுற விளங்கும் அருட்பெரும் பொருளே எனவும் அறிவுறு சக்திகள் அனந்த கோடிகளும் பெரிவர விளங்கும் பெரும் தனி பொருளே எனவும் இதை வழங்கியது தனி சக்தியாகிய தாய் என்கின்றார். சத்தினி பாதம் தனை அழித்து என்னை மேல் வைத்த மரபுடை தாயே என போற்றுகிறார். இனமிகும் சுத்த சன்மார்க்க பெருநெறி எய்தி நின்றேன். அருளியல் பாதையில் எல்லாவற்றையும் அறிவு உயர்ந்தது. சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் 10 ஆகும். அது கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், எல்லா உயிர்களும் மகற்கு சகோதரர்களே என்று உணர்தல், உயிர்குலமே கடவுள் விளங்கும் ஆலயமாக கருதி உயிர்கட்கு தொண்டு செய்தல், உண்மையன்பால் அருட்பெருஞ்சோதியை வழிபாடு செய்து அருள் ஒளியை நம்முள் காணுதல். மனித தேகம் மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்கென்றே பெறப்பட்டது. அதனை பொன்போல புதகாத்து அருளை அடைதல் வேண்டும். கணமிகு மன்றில் அருட்பெருஞ்சோதியை கண்டு கொண்டேன். கணமிகும் மன்றில் உயரிய இடமாகிய சிற்பொதுவில், அதாவது புருவ மத்தியில் உலக உயிர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி பொது. அந்த பசியை அன்னவரைத்தால் செய்து கோடான கோடி ஏழை பசியை போக்கதால் ஆற்றல் கூடியது. இந்த ஆற்றல் பரோபகாரத்தால் பெற்ற கடவுளின் உபகார சக்தி ஆண்மொழியுடன் கூட்ட ஒளிக்குள் ஒளியானது. அறிவினில் ஓர் அறிவு அருளறிவு ஆனது. இந்த அருளறிவு ஒரு பொது. இப்பொழுது ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு பிரபஞ்சத்தின் வெறுப்பு ஏற்பட்டு இறைவனின் அருள் சக்தி எனும் தயவு பேராற்றல் அதுவாக வந்து இவர் ஆன்ம ஒளியுடன் கூடியது. இப்பொழுது அறிவினில் ஒரு அறிவு பெற்று அண்ட கோடி முழுதும் காணும் கண்கள் எய்தினார். இப்பொழுது ஐயாவினுடைய அறிவு அண்டாண்டம் கடந்து சென்று எல்லாவற்றையும் அறிகிறது. இதைத்தான் பெருமான் ஜோதி உள் ஒளி, ஜோதி உயிரொளி, ஜோதி வெள்ளொளி என ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்பார். இதனை அகவலில் உள்ளொளி ஓங்கிட, உயிரொளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே என்பார்.
தன்னுள் அருட்பெருஞ்சோதியை தான் கண்ட அனுபவத்தை திருத்தகும் ஓர் தருணமிதில் திருக்கதுவும் திறந்தே திரு அருள் பேரொளி காட்டி திரு அமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து உள்ளத்தில் கலந்து கனிந்து உயிரில் கலந்து அறிவில் கலந்து உலகனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியா ஒன்றாகி காலவரை உரைப்பையெல்லாம் கடந்தே திருத்தியோடு விளங்கி அருள் ஆடல் செயல் வேண்டும் சித்தசிகா மணியே என் திருநட நாயகனை என போற்றி அருட்பெருஞ்சோதி இறைவனை அவரை அருட்குருவை அருட்பெருஞ்சோதியை என் அம்மையை என் அப்பனை என் ஆண்டவனை அமுதத்தை திருளும் என் உயிரை இந்த உயிருக்கு உயிரெல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்தசிகாமணியை மறுபெரு வாழ்வை எல்லா வாழ்வும் எனக்களித்த வாழ் முதலை மருந்தினை மாமணியை என் கண்மணியை கருணை நடம் புரிகின்ற கனக சபாபதியை கண்டுகொண்டேன் கனிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தே என்கின்றார் நம் குருநாதனாகிய சர்க்குருநாதர் சிதம்பர ராமலிங்கையினும் அருட்பிரகாச வள்ளலார். அவர் கூடியபடி நாமும் செயல்பட்டால் எல்லா நலமும் கிட்டு மனக்குறை நீங்கினல் வாழ்வு பெறலாம். ராமலிங்கா அபயம். திருச்சிற்றம்பலம்.